நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷா டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் யாவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலையும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்யட்டும், அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அமையும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படியாக சொல்லுகிறது: காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது காற்றை ஒரு அடையாளமாக கொடுத்துருக்குறாங்க. காற்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நல்ல காற்று வீசும்போது நமக்கு ஒரு இதமான ஒரு கிளைமேட்டு, ஒரு சிச்சுவேஷனை காற்று உருவாக்கி கொடுக்கறது. அதுவும் நல்ல சீசன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா தென்றல் காற்றாக வீசும்போது அவ்வளவு இதமாக இருக்கும். நமக்கு மனசுக்கும் இதமாக இருக்கும், நம்ம உடலும் அப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காற்று பிரயோஜனமாக இருக்குது. அப்போ இந்த காற்றை படைத்தது யார்? ஆண்டவர். இயற்கை அனைத்தையும் படைத்தது நம்முடைய ஆண்டவர். காற்று, கடல், ஆகாயம், நீர், நெருப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறாரு. இப்போ அந்த காற்றை ஒரு அடையாளமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. காற்றானது என்ன செய்யும்? தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும். இங்கே வீசணும், இங்கே வீசக்கூடாது அப்படி கிடையாது. தனக்கு இஷ்டமான எல்லா இடங்கள்லையும் காற்றானது வீசுகிறது. ஆனால் நம்மளால் அது மரங்களில் பட்டு இல்லை ஒரு பில்டிங்லேயோ நம்முடைய ஜன்னல் கதவுகள் அந்த காற்று வீசும்போது அதன் மூலமாக நம்ம அந்த காற்றுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆனால் காற்றை உணர முடியும், காற்றுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் காற்றை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அது எங்கேருந்து வருகிறது, எங்கே போகிறதுன்றும் நமக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயந்தான் பண்ண முடியும் காற்றை குறித்து, அதோட சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. இது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவரை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அவரை உணர முடியும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்படி தான் ஆவியானவர் இந்த பூமியில் உலாவுகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா காற்றை போல இருக்கிறார். அவர் எங்கேருந்து வருகிறார், எங்கே போகிறார், எங்கே அசைவாடுகிறார் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவரை உணர முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். எப்பொழுது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும்னா நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும்போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த வசனத்தில் இயேசு நிக்கோதேமுக்கிட்ட சொல்லுகிறார், புதிய பிறப்புடைய ரகசியம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் காற்றை அவர் குறிக்கிறாரு ஆவியானவரோடு ஒப்பிட்டு. ஆனால் நம்ம அதை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானுடைய செயலை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஆவினால் பிறந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவங்க கனி கொடுக்கறது மூலம் ஆவியானவரை வெளிப்படுத்த முடியும், அவரை தெளிவாய் காண முடியும்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? காற்றை போல சுதந்திரமாக செயல்படுகிறார். அவருக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆவியானவருக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அவர் நினைத்த இடத்துல, நினைத்த நேரத்தில், நினைத்தவர்கள் இடத்துல அவர் வெளிப்பட முடியும், அவர் ஆவியானவர் உலாவ முடியும் என்கிறதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது.
இதுக்கு வேதாகமத்தில் ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் பார்க்கும்போது, முக்கியமாக அப்போஸ்தலர் 2:2 பார்க்கும்போது நாம் அதில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் காற்றினால தான் ஆவியானவர் அந்த மக்கள் மத்தியில் அந்த வீடை நிரப்புகிறார்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:2 இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்றுன்னு பார்க்குறோம். அப்போது ஆவியானவர் எப்படி காற்றின் மூலமாய் அந்த இடத்துல சடுதியாய் ஒரு முழக்கத்தை உண்டு பண்ணி அந்த வீடு முழுவதையும் ஆவியினால் நிரப்புகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கொடுத்த உதாரணமும் வேதத்தின்படி எப்படி ஆவியானவர் காற்றை போல, காற்று அடிக்கிற முழக்கம் போல அந்த வீடு முழுவதையும் நிரப்பி எல்லாரும் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியினால் நிரப்பப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இதே போல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வசனத்தை வாசிக்கும்போது பவுல் என்ன செய்கிறார், ஆசியாவுக்குள்ளே வந்து ஆண்டவருடைய பற்றிய சுவிசேஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் பவுலை தடுக்கிறார், நீ வேண்டாம், ஆசியாவுக்கு போக வேண்டாம்னு சொல்லி. அப்போது இதன் மூலம் நாம் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆவியானவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர் சுதந்திரமாக செயல்படுவார். அவர் எங்கே, யார் இடத்துல, எந்த நேரத்தில் எப்படி பேசணும், எப்படி அவர் ஆவியை ஊற்றணுமோ அப்படி ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கும்போது அந்த பெந்தேகோஸ்தே நாளில் காற்றை போல அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த வீடு முழுவதையும் நிரப்பி ஆவியானவர் செயல்படுகிறார்னு பார்க்குறோம். அதே போல் பவுலை ஆவியானவர் வந்து ஆசியாவுக்கு போக விடாமல் தடுத்தார். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நாம் நம்முடைய திட்டங்களை விட அவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஆவியானவர் போகாதன்னு பவுலை சொல்லுகிறார், அவர் போகலை. ஒருவேளை அவர் வந்திருந்தால் என்ன நடக்குங்கிறது ஆவியானவருக்கு தெரிந்திருக்கலாம். அதனால் அவர் என்ன செய்கிறார், அவனை போக வேண்டாம்னு தடுக்கிறார். அப்போது நமக்குள்ள ஆவியானவர் வரும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்கு தெளிவாய் நடத்துவார். இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இந்த மனிதன் இடத்துல நீ பேசலாம், இந்த மனிதன் இடத்துல பேசாத. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இருதயத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போதே அவர் ஆவியானவர் பகுத்தறிந்து இந்த மனிதனோட பேசாத, இந்த மனிதனிடத்தில் நீ நேரம் செலவிடாதுன்னு சொல்லி நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதற்கு தான் நமக்கு ஆவியின் அபிஷேகம் அவசியமானதாய் ஒன்று இருக்கிறது. அப்போ ஆவியானவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவைன்னா, அனுதினமும் ஜெபமும் வேத வாசிப்பும். அதை விட ரொம்ப முக்கியம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சை. இப்படித்தான் பெர்க்மான்ஸ் ஐயாவுடைய ஒரு அருமையான பாடல் எப்படி சொல்லுகிறதுனா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. அப்போ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். யார் மேலே ஊற்றுவேன்னு சொன்னார்? யாருக்கு தாகம் இருக்கிறதோ, யாருக்கு வேணுங்கிற ஆர்வம் இருக்கிறதோ அவங்க மேலே என்ன செய்வார்? ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்போ நம்மளிடத்துல அந்த ஆவிக்குரிய ஏக்கம் இருக்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம், ஏக்கம் இருந்தால் தான் ஆவியானவர் நம்மளை நிரப்ப முடியும். அப்போ நம்மளுடைய வேதம் வாசிப்பு ஜெபத்தோடு சேர்த்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வாஞ்சை நம்ம இடத்துல வேண்டும். இரண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆவியானவரின் செயல்கள் நம்ம கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாய் தெரியும். யோவான் 3:8 இப்போ நம்ம வாசித்த வசனத்தில், காற்றானது அதுக்கு இஷ்டமான இடங்களில் வீசுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் அதன் சத்தத்தை கேட்கிறாய். நீ அதை பார்க்கல, உன் கண்ணுக்கு அது தெரில, ஆனால் அதோடைய சத்தம் உனக்கு கேட்கிறது. அதுதான் அதனுடைய பலன்கள். ஆவியானவரை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய கிரியைகள், அவருடைய பலன்களை நாம் கண்டுகொள்ள முடியும். மரங்கள் அசைவதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? காற்றை உணர்கிறோம். அதே போல் தான் ஆவியானவர். அவரை நேரடியாக நாம் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். பேதுருவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 54லேருந்து 62 வரைக்கும் வாசிக்கும்போது 3 முறை பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவரை மறுதளிக்கிறான். எனக்கு இவரை தெரியவே தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். ஆனால் அதே பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 41 வரைக்கும் பார்க்கும்போது, பெந்தேகோஸ்தே நாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி துணிச்சலாக
அவன் ஆண்டவருடைய செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அப்போ எப்படி அவனுடைய வாழ்க்கை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து 1000 பேருக்கு முன்னாடி யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் மெய்ய, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படிங்கிற சுவிசேஷத்தை அவனால் அறிவிக்க முடிந்தது என்றால் அவனோடு இருந்த ஆவியானவர் அவனை அப்படி மாற்றியிருக்கிறார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். ஒருவேளை நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கைகள், இப்போ இருக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு ஆவினால் நடத்தப்படும் போது என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்படுவதை நாம் காண முடியும். ஒரு தைரியம், ஒரு தேவ பலன், ஒரு உற்சாகம் நம்மளிடத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு ஏற்ற உற்சாகம் நம்மிடத்தில் காணப்படும். ஒரு சவுலை பவுலாய் மாற்றியது ஆவியானவர். சபைகளை துன்புறுத்தி சவுல் அவ்வளவு கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தினான். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பவுலாய் மாறி இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு அப்போஸ்தலனாக மாறினதை நாமே வேதத்தில் அறிந்து கொண்டோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆவியானவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது, ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வல்லமையாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் ஆவிக்குரிய கனிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ ஒருத்தர் உண்மையாக ஆவினால் நடத்தப்படுகிறாங்கன்னா, ஆவிக்குரியவர்களாய் மீண்டும் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த 9 கனிகளும் வெளிப்படுகிறதை நம்மால் காண முடியும். அப்போ இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆவியானவரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதன் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் நம்ம எடுத்துக்காட்டாக பேதுரு, சவுல்லாம் எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றமடைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்யலான் இருக்கிறேன். ஆவினால் பிறந்த வாழ்க்கை உலகத்தார்கள் வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். இதில் பார்க்கும்போது இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா, காற்றை போல இருப்பான். அவன் இஷ்டமான இடத்துல அவனால் வீச முடியும். அது எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து போகிறது என்று தெரியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவியினால் பிறந்தவர்களுடைய சிந்தனை, அவங்க பேச்சு, அவங்க வாழ்க்கை, அவங்க நோக்கம் எல்லாமே ஆவிக்குரியவைகளாக மாறிவிடும். உலகத்துக்கான எண்ணங்கள் எல்லாம் மறைந்து ஆவிக்குரிய எண்ணங்கள், எப்படி பரலோகத்திற்கு ஏற்ற பரலோகத்தை அடைந்து கொள்ள, பரலோகத்திற்கு ஜனங்களை கொண்டு சேர்க்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி சிந்தனைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், வாழ்க்கை, அவங்களுடைய பேச்சு எல்லாமே ஆவிக்குரியவர்களாய் மாறிவிடும். நம்ம வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கும்போது சகேவியை குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. சகேவு இயேசுவை சந்தித்த பிறகு உடனடியாக அவன் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் அவன் நான் அநியாயமாக வட்டி வாங்கினான், நிறைய பேர்கிட்ட வட்டிக்கு வாங்கினான்னு சொல்லி எல்லாரும் அவனை நிந்திக்கிறாங்க. அப்போ அவன் ஆண்டவரை பார்த்தோன்னே சொல்லுகிறான், நான் ஒருத்தன்ட்ட அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா 4 மடங்காக நான் என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆண்டவர் உடனே என்ன சொல்லுகிறாரு, உனக்கு இனிமேல் நீ பரலோகத்துக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லலை. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்புக்குரிய ஒரு வாழ்க்கையாய் சகையுடைய வாழ்க்கை, அவனுடைய வீடு மாறுகிறதாய் நம்ம பார்க்குறோம். அப்போது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி தான் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லுகிறது. அவனுக்குள்ள புதிய ஆவிக்குரிய மாற்றம் அவனுக்குள்ளே ஏற்படுகிறதான் புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுகிற. ரோமர் 8:14 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்க்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காண முடியும். அவங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம், அவங்க வாழ்க்கையுடைய சிந்தனை, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே ஆவிக்குரியவைகளாய் மாறி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும், ஒருவேளை அவங்க பழைய வாழ்க்கையை யார் யோசித்து பார்த்தாலும், இவனா இப்படி மாறிட்டான், இவ்வளவு மோசமாக இருந்த ஒருத்தனா இன்னைக்கு இப்படி இருக்கிறான், இவ்வளோ நல்லவனா, இவ்வளவு ஆவிக்குரியவனாக இருக்கிறான்னு சொல்லி
அந்த அளவுக்கு ஆவியானவரால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஒரு சாட்சியாய் மாற்றி மற்றவர்கள் முன்னாடி நம்ம ஒரு சாட்சியாய் வாழத்தக்கதாக நம்மளை அவங்களால் நிறுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்கிறவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவோடு இன்னும் இணைக்கிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிறது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. அப்போது முதலாவது நாம் பார்த்தது, ஆவியானவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர் சுதந்திரமாய், அவர் காற்றை போல அவர் சுதந்திரமாய் செயல்படுகிறார்னு பார்க்கிறோம். அவர் நினைத்து அவரை வேண்டி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் கிரியை செய்கிறார், செயல்படுகிறார்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆவியானவரை எப்படி காற்றை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதோ ஆனால் அதன் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற மாதிரி ஆவியானவரை நம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கையை விட மிகவும் வித்தியாசமானது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி காற்று ஆவினால் பிறந்தவனோ அவனும் காற்றை போல காண முடியாதவனாக இருக்கிறான், ஆனால் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, காற்றை நாம் நம்முடைய கண்களால் காண முடியாது, ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கிற விளைவுகள், அதற்காக நமக்கு கிடைக்கிற அந்த இதமான ஒரு ஃபீலிங், நமக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸை உருவாக்குது இந்த காற்று, நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருகிறது இந்த காற்று. அதை நம்மளால் உணர முடியும், ஆனால் காற்றை நம்முடைய கண்களால் காண முடியாது. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்முடைய கண்களால் காண முடியாது, ஆனால் அவரை நம்முடைய வாழ்க்கையினால் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு காட்ட முடியும். நம்ம வாழ்க்கை மூலமாக ஆவியானவரை தெளிவாக நம்ம மற்றவர்களுக்கு விளக்கி காண்பிக்க முடியும். அப்போ இதன் மூலம் நாம் இன்றைக்கு சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? நம்மிடத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி தெளிவாக சொன்னேன். ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அனுதினமும் வேதம் வாசிப்பு, ஜெபம் இருக்கணும். மூன்றாவது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்னை நிரப்புங்க, நானும் ஆவிக்குரியவனாய் மாறி புது சிருஷ்டியாய் மாறணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போது நாமும் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்று நம்மை நாமே சோதித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் காணப்படுகிறதா? 9 கனிகள் இருக்குது. எத்தனை கனிகள் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோன்னு சொல்லி நம்மை சோதித்து பார்க்கிறவராக இருக்க வேண்டும். அதே போல் நம்மை பார்க்கிறவர்கள் நம் மூலமாய் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? இந்த காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் காணப்படுகிறதா? நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் எசேக்கியேல் 36:26-27 இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு என் ஆவியை உங்களுக்குள் வைத்து என் கட்டளைகளில் நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? கேட்கணும், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்கப்பா, எனக்குள்ள உங்களுடைய ஆவியை வைத்து அந்த ஆவியானவர் சொல்லுகிற கட்டளைகளில் என்னை நடக்க பண்ணுங்கன்னு கேட்கும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை அப்படி நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், காற்றை போல நாமும் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஆவியானவர் காற்றை போல இருக்கிறாரோ அப்படி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவரை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இந்த நாளில் இருந்து நீங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியின் அபிஷேகத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேணும். அப்பொழுது நாமும் காற்றை போல ஆவியானவரை போல நாம் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க முடியும். அப்போ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நம்மளும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அநேகருக்கு நம் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல மகிமை நேரம் நிகழ்ச்சிக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்மை வருந்தி அழைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். உலகம் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின ஆண்டவர். ஆமேன். எங்களுக்குள்ளும் ஆவியானவரை கட்டளையிட்டு நாங்களும் மற்றவர்களை விட ஆமேன் இசப்பா வித்தியாசமாக யூனிக்காக தெரியத்தக்கதாக எங்களை ஆவியினால் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உண்மை ஆமேன் நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவினால் நடத்தப்படவும்,
பரிசுத்த ஆவியின் கனிகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும், ஆவியானவர் மூலமாய் நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த வார்த்தையின்படி எங்களை நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.